தர்ம போதனை. சதுராறு சத்தியத்தை தைலப்பாக கொண்டு நமது சகோதர தமிழ் மக்களின் மன நிம்மதி வேண்டி வாரந்தோறும் திங்கட்கிழமை ஒளிபரப்பப்படும் தர்ம போதனை. போதிப்பவர் வாத்துவ ಮೊರಂತಿರುವೈ ಕುಡಾಗೋಣದುವ ಉತ್ತರ ಕೇತಿಯಾರಾಮ ವಿಹಾರಾದಿವಾಸಿ ಶ್ರೀದಾಗಮ ಶ್ರೀ ಗಣಾನಂದ பிரிவேல் நாவிலும் திவ்யவளை ஸ்ரீ தர்மாராம பிரிவேல் நாவிலும் தமிழ் மொழி ஆசிரியராக பணியாற்றும் மகாவம்ச தமிழ் மொழி பெயர்ப்பாளர் திரிபிடகாச்சாரியர் திரிபிடக விசாரதர் வணக்கத்துக்குரிய பலப்பனி ரத்னவம்ச தேரர் அவர்கள். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. பூர்ண ஞானம் பெற்ற புனிதமூர்த்தி புத்த பகவானுக்கும் அகில உலகத்திற்கு கருணையுடன் போதித்த புத்த பகவானின் தர்மத்திற்கும் புத்த பகவான் போதித்த தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டு துறவியலாக அகில உலகத்தில் வசிக்கும் தேரர்மார்களுக்கும் எனது நமஸ்காரம், வணக்கம். புண்ணியவர்களே, இப்பொழுது அனைவரும் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று உங்களுக்கு போதிக்கும் சதுராரி சத்தியம் புத்த பகவானின் முதலாக தேசித்த புத்த பகவான் முதலாக தேசித்த தம்மச்சக்கப்பவத்தன என்கின்ற சூத்திரத்தை தர்ம போதனையை தலைப்பாக கொண்டு அதில் புத்த பகவான் தேசித்த சதுராரி சத்திய 4 உண்மைகளை பற்றி உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தேசிக்க தொடங்கினோம், போதிக்க தொடங்கினோம். அந்த தர்ம போதனையில் இன்று நாம் தேசிப்பதற்கு போதிப்பதற்கு நினைத்தது சதுராரி சத்திய என்கின்ற சொல்லின் பொருளை உங்களுக்கு நன்றாக கூறி புத்த பகவான் தேசித்த இந்த சதுராரி சத்தியத்தில் முதலாவது சத்தியம் என்ன என்று கூறுவதற்குத்தான் நினைத்தேன். புத்த பகவான் தம்மச்சக்கப்பவத்தன என்கின்ற இந்த தர்ம போதனையில் இந்த சூத்திரத்தில் போதித்தார் சதுராரி சத்திய என்கின்ற 4 காரணங்களை. சது என்றால் 4, ஆர்ய என்றால் புனிதமானது என்கின்றது. சத்தியம் சத்து ஆர்ய சத்திய சத்திய என்றால் 4 புனித உண்மைகள். 4 புனித உண்மைகள் பற்றித்தான் புத்த பகவான் முதலாக தர்ம போதனையில் போதித்தார். இதில் முதலாவது தர்ம போதனை, முதலாவது தர்ம காரணம் துக்க சத்திய. துக்க சத்திய என்றால் துக்கத்தை பற்றி தேசித்தார். 4 உண்மைகளை மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு கூறினால் துக்க சத்திய, துக்க சமுதய சத்திய, துக்க நிரோத சத்திய, துக்க நிரோத காமினி பட்டிபதாரி சத்திய. இவ்வாறும் கூறுவார்கள். துக்க
ආර්ය සත්‍යය, දුක්ඛ සමුදය ආර්ය සත්‍ය, දුක්ඛ නිරෝධ ආර්ය சத்திய, துக்க நிரோத காமினி பட்டிபதா ஆர்ய சத்திய என்றும் கூறுவார்கள். துக்க சத்திய என்றால் துக்கத்தை பற்றி தேசித்தது. துக்க சமுதய என்றால் துக்கம் எவ்வாறு ஏற்படுகின்றது, துக்கம் ஏற்பட எந்த காரணம் அடிப்படையாக இருக்கின்றது என்று இந்த இரண்டாவது சத்தியத்தில் தர்ம காரணத்தில் விவரித்தார். துக்க சமுதய சத்திய, துக்க நிரோத சத்திய என்றால் இந்த துக்கத்தை எவ்வாறு அழிப்பது, துக்க நிரோத காமினி பட்டிபதா ஆர்ய சத்திய, துக்கத்தை எவ்வாறு அழிக்க வேண்டும், நாங்கள் துக்கத்திலிருந்து எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்று தேசிக்கும் வழி. துக்கம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம், துக்கத்தை எவ்வாறு அழிப்பது, துக்கத்தை அழிக்கும் வழி என்ன, இந்த காரணங்கள் நான்கைத்தான் புத்த பகவான் போதித்தார். முதல் காரணம் புத்த பகவான் தேசிக்கின்றார். கதமஞ்ச பிக்கவே துக்கங் அரிய சச்சம். துறவிகளே, தேரர்களே, நீங்கள் கூறுங்கள், இந்த துக்க ஆர்ய சத்திய என்று கூறுவது எதற்கு என்று புத்த பகவான் ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் உங்களுக்கு தேசித்தோம், முதலாக புத்த பகவானின் இந்த தர்மத்தை செவிமடுப்பதற்கு கேட்பதற்கு புண்ணியம் பெற்றவர்கள் 5 பெயர் இருந்தார்கள். கொண்டඤ்ஞ வப்ப பக்திய, மகாநாம அஸ்ஸஜி என்று இந்த 5 பெயர்கள் வசித்தார்கள். இந்த 5 பெயர்களுக்குத்தான் முதலாக புத்த பகவான் இந்த காரணங்களை தேசிக்கின்றார். அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார், கதமஞ்ச பிக்கவே துக்கங் அரிய சச்சா. தேரர்களே, துறவிகளே, இந்த துக்கம் என்றால் என்ன என்று கேட்டார். புத்த பகவானே அதற்கு பதிலை கூறினார். ஜாதிபி துக்கா, ஜராபி துக்கா, வியாதிபி துக்கா, மரணம்பி துக்கோ, அப்பியேஹி சம்பயோகோ துக்கோ, பியேஹி விப்பயோகோ துக்கோ, யங்பி சங்ன லபதி தம்பி துக்கங் சங்கித்தேன பஞ்சுபாதானக்கந்தா துக்கா. பாருங்கள், இவர் கூறுகிறார், ஜாதிபி துக்கா, ஜாதி என்றால் பிறப்பு, பிறந்தது ஒரு துக்கம். ஏன் புத்த பகவான் பிறப்பை துக்கம் என்று கூறுகிறார்? நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த நேரம் வரை எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள்னால் நாங்கள் எவ்வளவு துக்கத்தில் மூழ்கி விடுகிறோம். நினைத்து பாருங்கள். புத்த பகவான் போதிக்கின்றார், இந்த உலகத்தில் வசிக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிறந்தது காரணம், நாங்கள் பிறந்ததுனாலே தான் இந்த துக்கத்திற்கு நாங்கள் வந்தோம். இந்த துக்கத்தை நாங்கள் பெறுவதற்கு காரணம் நாங்கள் பிறந்தது. அதனால் நான் கூறுகிறேன், பிறப்பு துக்கம் என்று. உணவு தேடி 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 அலைகின்ற, அலைந்து உணவு இல்லாமல் இருப்பவர் எவ்வளவு துக்கமாக வசிக்கிறார். பணம் தேடி 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 கிடைக்காதவர்
எவ்வளவு துக்கத்தை அடைகிறார் பாருங்கள். படிப்பறிவு இல்லாதவன் அதை நினைத்து துக்கத்தால் மூழ்கி விடுகிறான். அவனுக்கு யான வாகனங்கள் இல்லாத காரணங்களால் அவன் துக்கத்தை அடைகிறான். புத்த பகவான் போதித்தார், எதை தனக்கு கிடைக்காமல் போகுமோ அந்த நேரத்தில் வருகின்ற துக்கம், இந்த துக்கத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். வீட்டில் ஒரே பிரச்சனைகள், நாட்டிலும் பிரச்சனைகள், வழியிலும் பிரச்சனைகள். நாங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வராதல்லவா? புத்த பகவான் தேசித்தார், ஜாதிபி துக்கா, பிறந்தது காரணமாக கொண்டு நாங்கள் இவ்வளவு துக்கத்தை பெற்றிருக்கின்றோம். புத்த பகவான் போதித்தார், நீங்கள் பிறப்பை அளிக்க வேண்டும். பிறப்பு இல்லாதொரு நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாதொரு நாளொன்றும் இல்லை. பாருங்கள், எந்த நேரத்திலும் பிறக்கிறார்கள், எந்த நேரத்திலும் இறக்கின்றார்கள். புத்த பகவான் போதித்தார், நீங்கள் பிறப்பை அளிக்க வேண்டும். பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் கூறும் நிப்பானம் என்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அது எங்கே இருக்கின்றது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது எங்கவும் அல்ல இருக்கின்றது. இந்த தர்ம போதனைகள் போதிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். அவ்வாறானால் புத்த பகவான் தேசித்த முதல் காரணம் துக்கம். துக்கம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் ஜாதிபி துக்கா, பிறப்பே முதல் காரணம். இரண்டாவது காரணம் அதில் ஜராபி துக்கா. ஜராபி என்று கூறினால் நாங்கள் வயதிற்கு போவது. நல்ல அழகான உடல் இருந்த நமக்கு வயதாகிவிட்டால் அந்த அழகை நாங்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த அழகு வடிவம் இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். இந்த அழியும் காரணத்தை பற்றி நினைத்து நினைத்து நாங்கள் துக்கத்தை அடைகிறோம். பாருங்கள், கருநிறம் கொண்ட தலைமுடி வெள்ளை நிறமாக மாறும் பொழுது எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம் என்று நினைத்து பாருங்கள். கருநிறம் கொண்ட நமது கூந்தல் வெள்ளை நிறமாக மாறும் பொழுது எவ்வளவு துக்கம் வரும். நமது பற்கள் ஏதோ ஒரு பல் விழுந்து விட்டால் எவ்வளவு துக்கம். வடிவாக இருந்த முகம், ரேகைகள் எல்லாம் அழிந்து விட்டால், கையில் இருக்க வேண்டிய ரேகைகள் அனைத்தும் முகத்தில் வரும் பொழுது எவ்வளவு துக்கம். நினைத்து பாருங்களே. வயதாகும் பொழுது எவ்வளவு துக்கமாக வசிக்கிறோம். புத்த பகவான் தேசித்தார், ஒவ்வொரு நொடியில் நமது இந்த உடல் வயதிற்கு செல்கிறது, வயதாகி விடுகிறது. அந்த வயதிற்கு செல்வது ஒரு துக்கம். உலகத்தில் அனைவரும் விருப்பம், இந்த இளைஞனாக நான் வாழ நான் விருப்பம், எனது வாலிப வயதில் நான் வாழ விருப்பம். ஆனால் நமது விருப்பம் படி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அச்சிந்திதம்பி பவதி சிந்திதம்பி விநாசதி. நாங்கள் நினைக்காததே நடக்கும், நினைக்கிறது எப்பொழுதும் நடக்காது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நான் ஒரு முதியவராக வாழ்வதற்கு விருப்பமில்லை, நான் வயதிற்கு போவதற்கு நான் விருப்பமில்லை. நான் விருப்பமில்லை என்று நான் நினைத்தால் அது நடக்காம இருக்குமா? இல்லை அல்லவா? நான் வயதாகி விடுவேன்.
எனது பற்கள் விழுந்துவிடும். எனது கரும் நிறம் கொண்ட இந்த கூந்தல் வெள்ளை நிறமாக மாறும். நான் வயதாகி விடுவேன். இது யாராலையும் மாற்றவும் முடியாது. புத்த பகவான் தேசித்தார். இதனால் மானிட உலகத்தில் அனைவரும் துக்கத்தை அடைகிறார்கள். அடுத்த காரணத்தை போதித்தார். வியாதிபி துக்கா. வியாதிபி துக்கோ. வியாதி என்றால் ஒவ்வொரு நோய் நொடிகள். எவ்வளவு துக்கம் என்று பாருங்களே. இப்பொழுது ஒரு இருமல் வந்தாலும் எவ்வளவு துக்கம். புற்றுநோய் வந்தால் எவ்வளவு துக்கம். நினைத்து பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? நமது புத்த பகவான் அருகில் ஒரே ஒரு தேரர் இருந்தார், பக்குல தேரர் என்று. பக்குல தேரர் மட்டும்தான் நோய் நொடி இல்லாமல் 160 காலமாக அவர் வாழ்ந்தார். அவரின் வயது 160 வரை அவர் வாழ்ந்தார், ஒரு நோயும் இல்லாமல். நினைத்து பாருங்கள், அவ்வளவு காலம் நமக்கு வாழ முடியுமா? ஒரு 100 வயது வரை நமக்கு வாழ முடியாது. ஏனென்றால் இப்பொழுது பரவுகின்ற நோய்கள் எது என்று நமக்கு அறிய முடியாத அளவில் பரவி வருகிறது. அதனால் நோய் நொடிகள் காரணமாக நாங்கள் எவ்வளவு துக்கம் அடைகிறோம். இப்பொழுது பாருங்கள், உலகத்திலே இந்த கொரோனா என்கின்ற இந்த நோய் எவ்வளவு பரவுகிறது. அனைவரும் பயத்துடன் உயிரை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்று நினைத்து கொண்டு தனது வீட்டில் இருக்கின்றார்கள். எவ்வளவு பயம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், அனைத்தையும் சந்தித்துக் கொண்டே நாங்கள் வீட்டில் இருக்கின்றோம். புத்த பகவான் தேசித்தார், பாவங்களை செய்தவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவன் அருகில் அந்த பாவம் செய்ததில் பலன்கள் கிடைக்கும் என்று. புண்ணியத்தை சேகரித்தவன் புண்ணியங்களை செய்தவனுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். அதனால் நீங்கள் நன்கு நினைத்து பாருங்கள், நோய் நொடி இல்லாமல் வாழும் மனிதர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனாலும் இந்த நோய் நொடிகள் வந்து நாங்கள் துக்கத்தை அடையும் பொழுது ஒரே துக்கமாகத்தான் காலத்தை கழிப்போம். அதனால் பிறப்பும் ஒரு துக்கம், நாங்கள் வயதாகுவதும் ஒரு துக்கம், அதன் கீழ் நாங்கள் ஒவ்வொரு நோய் நொடிகளுக்கு நமது இந்த உடலை கொடுப்பது ஒரு துக்கம். நோய் நொடிகளை நாங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ கிடைத்தால், வசிக்க கிடைத்தால் அது நல்லது. ஆனால் புத்த பகவான் தேசித்தார், அவ்வாறு வாழ முடியாது. நோய் நொடிகள் வரும். அதையும் காரணமாக கொண்டு இந்த உலகத்தில், மானிட உலகத்தில் பிறப்பு எடுப்பதே ஒரு துக்கம் என்று நினைத்தார். அடுத்த காரணம் மரணம் பிதுக்கம். மரணம், இறந்து போவது, மரணத்தை அடைவது ஒரு துக்கம். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு சேகரித்து வைத்திருக்கோம் என்று பாருங்களே. ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டில் எவ்வளவு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து சாமான்களும் கொண்டாந்து வைத்திருக்கின்றார்கள். அனைத்தையும் விட்டு ஒரு நாள் செல்ல வேண்டும். அப்பொழுது எதுவும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அனைத்தையும் வைத்துட்டு தான் போக வேண்டும். அவர் கூறுகிறார், புத்த பகவான், மரணம் பிதுக்கம். மரணம் என்றால் மரணம், மரணத்தை அடைவது மாபெரும் துக்கம். மரணம் என்கின்ற இந்த காரணத்திற்கு வரும் பொழுது, மரணம் என்கின்ற இந்த காரணத்தை தனக்கு வரும் பொழுது, மரணத்தை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு ஒரே பயமாக இருக்கும். நான் இறந்து போய் எங்க பிறப்பேன் என்று எனக்கு கூற முடியாது.
நான் தேவலோகத்திலே தான் பிறப்பேன், நான் நிர்வாணத்தை பெறுவேன், நிப்பானத்திற்கு செல்வேன், நரகத்திற்கா செல்வேன் என்று எனக்கு நான் என்னை பற்றி நினைக்க மாட்டேன். நானே நினைத்து பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் புண்ணியத்தை செய்தவர்கள் நன்ற இடங்களில் பிறப்பார்கள், பாவங்களை செய்தவர்கள் நரகங்களில் போய் பிறப்பார்கள். அதனால் மரணம் என்று கூறும் பொழுதே ஒரு பயம் நமது மனதில் ஏற்படும். புத்த பகவான் போதித்தார், மரணமும் ஒரு துக்கம் என்று. அப்பியேஹி சம்பயோகோ துக்கோ, அப்பியேஹி சம்பயோகோ என்று கூறுகிறார். எங்களுக்கு விருப்பம் இல்லாத, நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி நினைத்து நாங்கள் நினைப்போம், நான் அவர் கூட இருக்க விருப்பமில்லை, நான் அவரோடு வசிக்க விருப்பமில்லை, நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போக விருப்பமில்லை, அவர்கள் சரியில்லை, எதுவும் அவர்கள்கிட்ட எதுவும் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லை. ஆனாலும் இவர் நினைப்பார், எனக்கு அந்த மனிதன் சரிவர மாட்டார், நான் அவர் கூட வாழ மாட்டேன், நான் அவர் கூட கதைக்க மாட்டேன். அவ்வாறு நினைத்தாரும் அப்பியேஹி சம்பயோகோ, அந்த தவறுகளை செய்கின்ற மனிதனோட வசிப்பதற்கு காலப்பகுதி வரும். அப்பொழுது நினைப்பார், என்ன இந்த துக்கம் என்று, நான் விருப்பமில்லாதவன் கூட எனக்கு வசிக்க காலம் வந்திருக்கே, எவ்வளவு துக்கம் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் விருப்பமில்லாத ஒரு மனிதன் கூட உங்களுக்கு வாழ்வதற்கு காலம் வரும். நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு காரணம் ஏற்படும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? துக்கத்துடன் அல்லவா வாழ்வீர்கள்? எனக்கு இந்த மனிதனோட இவன் கூட வாழ விருப்பம் இல்லை, ஆனாலும் விட்டு செல்ல முடியாது. புத்த பகவான் போதித்தார், அப்பியேஹி சம்பயோகோ துக்கோ. அவ்வாறு நாங்கள் விருப்பமில்லாதவர்களுடன் வாழ கிடைப்பதும் ஒரு துக்கம். பியேஹி விப்பயோகோ துக்கோ, நாங்கள் விரும்பும் எனது அம்மா அப்பா, தம்பி தங்கை, சித்தி சித்தப்பா, இவ்வாறான நான் மிகவும் விரும்பும் உறவினர்களிடமிருந்து நான் விலகுவது எனக்கு மாபெரும் துக்கம். பியேஹி விப்பயோகோ என்று கூறினார். நான் மிகவும் விரும்பும் ஒருவரை விட்டு போகும் நேரத்தில் வரும் பாருங்கள் ஒரு துக்கம். அந்த துக்கத்தை புத்த பகவான் இந்த காரணத்தில் தேசித்தார். யங் பிச்சன்ன லபதி தம்பி துக்கம், நாங்கள் ஏதாவது நினைப்போம், எனக்கு இது கிடைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும், நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இது தேவை, இது தேவை எனக்கு, இது கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைப்பேன். நீங்கள் நினைப்பீர்கள், இவ்வாறான ஒரு பொருள் எனக்கும் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று. ஆனால் அந்த பொருள் கிடைக்காமல் போனார், அந்த பொருள் கிடைக்காமல் போனால் எவ்வளவு துக்கம். நீங்கள் நினைத்த, உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் போனால் எவ்வளவு துக்கமாக இருக்கும். அதைத்தான் தேசித்தார். சங்கித்தேன பஞ்சுபாதான கந்தா துக்கா, சுருக்கமாக கூறினால் இந்த உடல் அனைத்தும் துக்கம் என்று கூறுகிறார். சுருக்கமாக கூறினால் இந்த உடலே ஒரு துக்கம் என்று கூறுகிறார். பாருங்கள் எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று. ஆரம்பத்தில் இருந்து கூறிய ஒரே காரணம் துக்கம், துக்க சத்திய, துக்கத்தை பற்றி கூறினார். என்ன துக்கம் என்று கூறுகிறார்? பிறப்பு துக்கம், அவ்வாறே வயதாகுவதும் துக்கம், நோய் நொடிகள் வருவதும் ஒரு துக்கம், மரணத்தை அடைவதும் துக்கம், நாங்கள் விருப்பமில்லாதவர்கள் கூட வாழ கிடைப்பதும் ஒரு துக்கம், நாங்கள் விரும்புவர்களோடு
வாழ கிடைக்காமல் இருப்பது ஒரு துக்கம். நாங்கள் விருப்பமானது கிடைக்காமல் இருப்பதும் ஒரு துக்கம், இந்த உடலே ஒரு துக்கம் என்று கூறினார். பாருங்கள், இந்த காரணங்களை புத்த பகவான் எவ்வளவு அழகாக தேசிக்கின்றார். சங்கித்தேன பஞ்சுபாதானஸ்கந்தா துக்கா. சுருக்கமாக நான் கூறுகிறேன் துறவிகளே, தேரர்களே, இந்த உடல் துக்கத்தை நோக்கி செல்கின்ற ஒரு உடல். அதனால் அனைவரும் இந்த துக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறினார். புண்ணியவர்களே, நாங்கள் இன்று புத்த பகவான் போதித்த சதுராரி சத்தியத்தில் 4 உண்மைகளில் இந்த உலகத்தில் எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு உண்மைதான் இந்த 4 உண்மைகள் சதுராரி சத்தியம் என்று கூறுவது. அந்த சத்தியங்கள் 4இன் முதலாவது சத்தியத்தை பற்றி நாங்கள் இன்று செவிமடுத்தோம், கேட்டோம். அதில் பிறப்பு துக்கம், வயதாகுவது ஒரு துக்கம், நோய் நொடிகளுக்கு நாங்கள் நோய் நொடிகளை பெறுவது ஒரு துக்கம், மரணத்தை அடைவது ஒரு துக்கம், நாங்கள் விருப்பமில்லாதவர்களோடு வாழ கிடைப்பது ஒரு துக்கம், நாங்கள் விரும்பும் அவர்களை விலகி போவது ஒரு துக்கம், விருப்பமான பொருள்கள் கிடைக்காமல் இருப்பது ஒரு துக்கம். சுருக்கமாக கூறினால் இந்த உடலே ஒரு துக்கம் என்று புத்த பகவான் தேசிக்கின்றார். அதனால் புண்ணியவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம், புத்த பகவான் போதித்த இந்த தர்மத்தை நன்கு கடைபிடித்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கிக் கொண்டு புத்த பகவான் தேசித்த, புத்த பகவான் போதித்த நிப்பானம் என்கின்ற இடத்திற்கு செல்ல இந்த புண்ணியம் உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன். அனைவரும் இந்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு புத்த பகவான் சென்ற அந்த புனிதமான இடம் நிப்பானம் என்கின்ற இடத்திற்கு செல்ல இந்த புண்ணியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனம் செய்கின்றேன். அனைவருக்கும் மும்மணி துணை. சப்பே சத்தா பவந்து சுகி தத்தா. இங்கு இந்த தர்ம போதனை போதித்தவர் வாத்துவ முரண்சுடுவை குடாகோணதுவ உத்தர கேட்டியாராம விஹாராதிவாசி விதாகம திரு கணானந்த பிரிவேனாவிலும் தெதியவளை ஸ்ரீ தர்மாராம பிரிவேனாவிலும் தமிழ் மொழி ஆசிரியராக பணி ஆற்றும் மகாவம்ச தமிழ் மொழிபெயர்ப்பாளர் திரிபிடகாச்சாரியர், திரிபிடக விசாரதர், வணக்கத்துக்குரிய வலப்பனி ரத்னவன்ச தேரர் அவர்கள். அடுத்த தர்ம போதனை எதிர்வரும் திங்கட்கிழமை எதிர்பாருங்கள். அனைவருக்கும் மும்மணி துணை. No, одно место есть.